ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய வாரத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த திங்கட்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, மன ரம்யமாயிருக்க கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த நாளிலே யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை தியானிக்க நான் விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் ஒரு மேய்ப்பனுக்கும் அவனுடைய ஆடுகளுக்கும் உள்ள தொடர்பு, அல்லாவிட்டால் அதற்கு இரண்டுக்குள்ளதான அந்த ரிலேஷன்ஷிப்ஸை காண்பிக்கின்றதான நல்ல ஒரு வசனம். 10ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்ப வசனத்தில் சொல்லியிருக்கிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறே வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அப்ப இந்த ஆடுகளை கொள்ளை கொண்டு போவதற்கென்று ஒரு கூட்டம் எப்பொழுதும் காணப்படுவார்கள். ஆனால் அவர்கள் வாசல் வழியாய் உள்ளே வர மாட்டார்கள். அவர்கள் எங்கே ஒரு திருட்டு வழி ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி திருட்டு வழியை கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறது, அவன் வேறு வழியாய் ஏறுகிறான், அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். அவனுக்கு வழி வேற வழி தெரியாது, வாசல் வழியாக அவன் போக மாட்டான். ஆனால் அப்படி கொள்ளை கொண்டு போக அவன் வருவான். ஆனால் இங்கே கீழே வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறது கேட்டால், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர் மாத்திரமல்ல, கீழே வாசிக்கும் போது சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால், அதனுடைய 10ஆம் வசனத்துல வாசல் வழியாய் வராமல் வேறு வழியாய் வருகிறவன் எதற்காக வருகிறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரமாட்டான். அவனுடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் என்னன்னு கேட்டால், நம்மை திருடுவது, நம்முடைய சந்தோஷத்தை திருடுவது, நம்முடைய ஆசீர்வாதங்களை கொள்ளை கொண்டு போவது, நம்முடைய மேன்மைகளை களவாடுவது, நம்மிடத்தில் என்னவெல்லாம் நல்லது இருக்கிறதோ அதையெல்லாம் திருடி கொள்வது அவனுடைய வேலை. ஆனால் அது கிடைக்காமல் போனால் அந்த ஏமாற்றத்தினால் நம்மை கொல்லவும் செய்வான். கொன்றதோடு மாத்திரமல்ல, நம்மை முழுவதும் இல்லாமல் அழித்து போடவும் செய்வான். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக, என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாக, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாகவும் நான் வந்தேன். ஏன் என்று கேட்டால், நான் நல்ல மேய்ப்பன். இன்றைக்கு நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? நாம் சங்கீதக்காரனை போல சொல்ல முடியுமா? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர்களில் என்னை கொண்டு போய் விடுவார் என்று சொல்லி நாம் தைரியமாய் சொல்ல முடியுமா? கர்த்தர் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். எப்படிப்பட்டவனாயிருக்கிறான்? தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான். அதுதான் கல்வாரி சிலுவையிலே கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்பதாக ஏற்பட்டது. நானும் நீங்களும் சுகமாயிருக்கேன், நானும் நீங்களும் கொள்ளை ஆடப்படாமல் இருக்க, நானும் நீங்களும் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், சத்தத்தை அறிந்தவர்களாய் காணப்பட, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவர்களாய் காணப்பட, அவர் நல்ல மேய்ப்பனாய் இந்த உலகத்திலே வந்தார். அந்த நல்ல மேய்ப்பனாகி அவரை பின்பற்றுகிறவனை குறித்து சொல்லும்போது, ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவனை தொடரும். இந்த கால வேளையில நல்ல மேய்ப்பனாக கர்த்தரை கண்டு அவருடைய சத்தத்தை அறிந்தவர்களாய், அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் அவரை பின்பற்றுமா? ஏனென்று கேட்டால், அவர் சொல்லியிருக்கிறார், நானே வாசல் என்றும் சொல்லியிருக்கிறார். என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இப்படிப்பட்ட ஒரு பிரதான மேய்ப்பன் நமக்கு இருக்கும்போது நாம் எதற்காக கலங்க வேண்டும்? அந்த மேய்ப்பனை பின்பற்றி உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைந்து அவர் நமக்கென்று வைத்திருக்கின்ற சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள, அவர் வழி நடந்து அவருடைய ராஜ்யம் சேர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலவேளையில் தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறேன். இந்த வார்த்தைகளின்படியே நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்க, நாங்கள் உம்முடைய சத்தத்தை அறிந்த, உம்முடைய சத்தத்திற்கு பின் செல்கிற நல்ல ஆடுகளாய் உண்மை பின் செல்ல எங்களுக்கு கிருபை தர வேண்டும். அதற்கு தடையாய் காரணமாய் காணப்படுகிற எது இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றப்பட்டதாய் உம்மை மாத்திரம் பின்பற்றத்தக்கதாக எனக்கும் எங்களுக்கும் கிருபை தார். தந்ததுக்காக உமக்கு நன்றி. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறந்துடாதீங்க, அவர்தான் நமக்கு நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர், நம்மை கொண்டு போய் பரலோகம் சேர்க்கிறவர். ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து வாழ இன்றைக்கு உதவி செய்வாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.